எஸ்கலேட்டர் வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆர்டிஓ அலுவலகத்தின் முள் நிறுத்தி நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம். திருச்சியில் தமிழ்நாடு எர்த் மூவர்ஸ் சங்கத்தின் நிர்வாகிகள் பேட்டி. திருச்சி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் புதிய வாகனங்களின் விலை ஏற்றம், உதிரி பாகங்கள் விலையேற்றம், இன்சூரன்ஸ் மற்றும் வரி ஏற்றம் காரணத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை உடனடியாக அரசு முன்னின்று குறைக்க வேண்டும். மேலும் வாடகையை ஒன்றிணைந்து உயர்வு செய்திட வலியுறுத்தி அடையாள வேலை நிறுத்த போராட்டம். திருச்சி சென்னை பைபாஸ் சாலையில் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் மாவட்ட தலைவர் மஞ்சுநாத் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் மாநில தலைவர் செல்வராசாமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த வேலை நிறுத்த போராட்டம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வருகிறது. திருச்சியில் திருச்சி சென்னை பைபாஸ் ரோட்டில் உள்ள கொண்டையம்பேட்டை பகுதியிலும், திருச்சி மாவட்டத்தில் லால்குடி, மணப்பாறை, மண்ணச்சநல்லூர், மணிகண்டம் உள்ளிட்ட 5 இடங்களில் இந்த அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களை ஒன்றிணைத்து தமிழ்நாடு எர்த் மூவர்ஸ் என்ற அமைப்பு ஏற்படுத்தி இந்த அடையாள வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து மாவட்ட தலைவர் மஞ்சுநாதன், மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் செல்வராசாமணி ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தற்போது வாகன விலைகள் சுமார் 2 மடங்கு அளவு உயர்த்தப்பட்டுள்ளது. எங்களது வாகனங்களுக்கு வருடம் ஒருமுறை வரி கட்ட வேண்டும் என்று தெரிவித்தனர். தற்பொழுது ஆயுட்கால வரி என்று கூறுகின்றனர். வருடம் ஒருமுறை நாங்கள் வரி கட்டும் பொழுது 10,000 இருந்ததை ரூபாய் 12,500 என உயர்த்தினார்கள். இப்பொழுது ஆயுட்கால வரி என்று கூறி 15 வருடத்திற்கு அதை செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். அது சுமார் 3 லட்சம் ரூபாய் வருகிறது. இதன் காரணமாக எங்களது தொழில் நலிந்து வழிகிறது. லாரிகளில் எங்களது எஸ்கலேட்டர் வாகனங்கள் கொண்டு செல்லும் பொழுது அதிகாரியை தடுத்து நிறுத்தி அதற்காக ஜிஎஸ்டி பில், இவே பில் இருக்கிறதா என்றும், எங்கே போகிறது என்று திருட்டு வண்டியா என கேட்பது போல கேள்வி கேட்கின்றனர். அந்தந்த மாவட்டங்களில் 25 கிலோமீட்டர் உட்பட்ட பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பொழுது எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும். இப்பொழுது வாடகை தொடர்பாக தமிழகம் முழுவதும் அமைப்பை ஏற்படுத்தி பேசி வருகிறோம். தற்பொழுது 8 மாவட்டங்களை சேர்ந்ததுடன் இந்த அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறோம். அரசு தொடர்பான கோரிக்கை குறித்து 4 வருடத்திற்கு முன்பாக அரசுக்கு மனு கொடுத்துள்ளோம். எங்களது முக்கிய கோரிக்கை, திருச்சி மாவட்டத்தில் நடைபெறும் பணிகளில் உள்ளூரில் இருக்கும் எங்களுக்கு 80% பணிகள் கொடுக்கப்பட வேண்டும். இதேபோல் ஜிஎஸ்டியிலிருந்து எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து பேசிய மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் செல்வராசாமணி, எங்களது கோரிக்கை குறித்து மாவட்ட ஆட்சியர் தமிழக முதல்வருக்கு கொண்டு செல்ல வேண்டும். சங்க பிரதிநிதிகளை அழைத்து உள்ளூர் பிரச்சினை குறித்து பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும். எக்ஸ்கிரேட்டர் என்ற வாகனத்தை ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு எடுத்து செல்லும் போது அதற்கு இவே பில், ஜிஎஸ்டியும் கேட்கக்கூடாது. இல்லை, நாட்டில் வாழ தகுதியில்லை என கூறி தமிழகத்தில் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட எக்ஸ்கலேட்டர் வாகனம் இயங்கி வருகிறது. அனைத்தையும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஆர்டிஓ அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நிறுத்திவிட்டு காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். இது தொடர்பாக துறை அமைச்சருக்கு மனு கொடுத்தும் எந்த பதிலும் இல்லை. காத்திருக்கிறோம், நியாயம் கிடைக்கும் என்று இல்லை என்றால் தொடர்ந்து நாடு தழுவிய வேலை நிறுத்த போராட்டத்தை ஈடுபடுவோம் என தெரிவித்தார். எடுத்துட்டு போறாங்க, லோக்கல்ல எடுத்துட்டு போகும்போது ஜிஎஸ்டி வச்சிருக்கிறீங்களா, நம்பர் இருக்கா, இவே பில் இருக்கா, எந்த இடத்துல இருந்து எங்கே கொண்டு போகிறீங்க, என்னமோ திருட்டு வண்டி மாதிரி விசாரிக்கிறாங்க. அந்த வண்டியில் இருக்கிற ஆர்சி புக் வாங்கி பார்த்தாவே போதும், இன்வாய்ஸ் வாங்கி பார்த்தாவே போதும், யார் பேரில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குதுன்னு. எங்கள் மாவட்டத்துக்குள்ளே ஒரு சொந்த வண்டியை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் கொண்டு போகும்போது ஒரு 25 கிலோமீட்டருக்குள்ளே இந்த நண்பர்கள்ட்டருந்து எங்களுக்கு விலக்கு வேணும். சரி, இன்றைக்கி விலைவாசியை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஒரு வண்டி விலை ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஏறிக்கிட்டே இருக்குது. BS4ங்கிறாங்க, BS5ங்கிறாங்க, BS3 ஏறிக்கிட்டே ஒவ்வொரு வாட்டி வரும்போது லட்சக்கணக்கில் தான் ஏற்றுறாங்க. டீசல் விலை ஏறிடுச்சு, உங்களுக்கு இன்சூரன்ஸ் விலை ஏறிடுச்சு, எல்லாம் எதுலேயுமே எங்களால் சாட்டிஸ்ஃபை கோரிக்கை மட்டும் சொல்லுங்கள். ஸோ இதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, லோக்கலில் செய்கிற வேலைகள் எங்களுக்கு 80% திருச்சி மாவட்டத்தில் செய்கிறத அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்தது போவதாக வெளி மாவட்டம் மாநில வண்டிகளுக்கு தரணும். முதல்ல எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற எங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுங்க.
அப்புறம் மற்ற கம்பெனிங்களுக்கு அப்புறம் பார்க்கலாம். லோக்கலில் செய்கிறவங்க எல்லாம் எங்கள் வண்டிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு இது வைக்கிறோம். அதே போல் இந்த விலையேற்றம், வண்டி விலையேற்றத்தை கட்டுப்படுத்தணும்னு கேட்குறோம். அந்த ஜிஎஸ்டியிலேருந்து எங்கள் லோக்கல் பீப்புளுக்கு விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம்.